நீ ஒன்றும் ஃபோன் பண்ண வேணாம். நீ குழந்தை உண்டா இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் என்னோட ரிப்போர்ட் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம 2 பேர் ஃபேமிலிக்கும் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்டவ நான் இல்லாம பஞ்சாயத்து என்ன வேண்டியிருக்கு? ஏண்டி குழந்தைய கலக்கணும் யாராவது சொன்னா மரியாதை கேட்டுட்டு நீ சொல்ற, உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும்? ஏன் உங்க ரிப்போர்ட் தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லலையா? நீ இப்படி கேட்பேன்னு தெரியும். இந்த ஊர்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல நான் மறுபடியும் டெஸ்ட் எடுத்திருக்கேன். மறுபடியும் டெஸ்ட்ல எனக்கு குழந்தை பிறக்காம தான் வந்திருக்கு. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட தான். அதை விடுங்க. எங்க அப்பா ஏன் உங்களை அடிக்க வந்தாரு? அடிச்சாரா அடிக்க வந்தாரா? நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு சொன்னேன். அதுக்கு உங்க அப்பா என்னை அடிக்க வந்துட்டாரு. எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்தா தடுத்தாங்க. பெத்த பொண்ணை யார் தப்பா பேசினாலும் கோவப்பட தான் செய்வாங்க. அவர் உங்களை அடிக்க வந்தது கரெக்டு தான். அதே சமயத்துல என் மக தப்பு பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிருங்கன்னு எங்க அப்பா உங்க காலில் விழுந்திருந்தாங்க. செத்தாலும் இந்த ஜென்மத்துல அவர் மூஞ்சில முழிச்சிருக்க மாட்டேன்.